சார் ஃபகத் ஃபாசில் வடிவேல் சார் இணைந்து வந்து படம் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து எனக்கு பெரிய அவார்டு கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து வடிவேல் சார் வந்து பேட்டியெல்லாம் காலர் தூக்கிட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த படம் வந்து எந்த அளவுக்கு வந்து வடிவேல் சாருக்கு வந்து கை கொடுக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த படம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரிலீஸ்க்கு முன்னாடி படம் பார்த்த எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றாங்க. வடிவேலும் வந்து வதவதுன்னு படங்கள்லாம் பண்ணுறதில்ல. ஒரு மாரிசன் பண்ண பிறகு அவர் வெயிட் பண்ணார். ஆனால் அவர் மீண்டும் வந்து காமெடியாக இங்கே வந்துட முடியும் அப்படின்னு நினச்சாரு. அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. எனக்கு கூட வந்து இந்த இது சுந்தர்சி படம் வந்து அங்கங்கே கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. பட்டு ஒரேடியாக மக்கள் வந்து வடிவேல காமெடினா ஒதுக்கிட்டாங்களோன்னு தோணுது. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, மாரிசனுங்கிற ஒரு படத்தில் கமிட் ஆகிறாரு. இதில் காமெடி பண்ணல அவர். அதுதான் இதில் ஸ்பெஷல். இவருக்கு பண்ண வேண்டிய காமெடியை ஃபகத் ஃபாசில் பண்ணுறாரு. ஃபகத் ஃபாசில் பண்ண வேண்டிய கேரக்டரை இவர் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு புதுமையாக அந்த படத்தை எடுத்திருக்காங்க. அந்த ட்ரைலர்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது. இந்த படம் வந்து சூப்பராக இருக்குங்கிற அளவுக்கு இருக்குது. அதுக்கு ஒரு இன்னும் கூட உதாரணமாக சொல்லலாம். ஃபகத் ஃபாசில் வந்து கூலி படத்தில் நடிக்க வேண்டியவர். அந்த கூலி படத்தின் கதையை அவர் கேட்டுட்டு அடுத்து அவர் கேட்ட கதை தான் மாரிசன். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இந்த படத்துக்கு டேட்டு கொடுக்குறத விட மாரிசனுக்கு கொடுப்போம், ஏன்னா இது வந்து நமக்கான ஹோப் இதில் நிறையா இருக்குது அப்படின்ட்டு இங்கே வந்துட்டார். அப்போ எந்த அளவுக்கு அந்த படம் டெப்த்தாக இருக்கும்னு பாருங்களேன். கூலி படத்தை அவ்வளோ பெரிய படத்தை விட்டுட்டு நான் மாரிசன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து. ஆமாம், அவருக்கான ஸ்பேஸ் அவ்வளோ இருக்குன்னு வர்றார். கூலியில் அவ்வளோ இல்லை எனக்கு, ஆனால் இங்கே இருக்குது, நல்லா இருக்குது, அதை விடன்ட்டு இங்கே வந்திருக்காரு. இப்போ வடிவேல் சாரை மீண்டும் வந்து ரசிகர்களுக்கு தூக்கி வச்சு கொண்டாடுற அளவுக்கு இந்த படம் இருக்குன்னு சொல்கிறீங்க? அவர் காமெடி தாங்க நமக்கு தேவைப்படுது. அவர் இந்த மாதிரி கேரக்டர் ரோல் பண்ணுறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. அதுக்கு வடிவேல் தேவை கிடையாது. ஆனால் வடிவேலுடைய பழைய காமெடி இருக்குல்ல, பல படங்களில் அவர் பண்ண காமெடிகள் இருக்குல்ல, அது மாதிரி மீண்டும் அவர் ரிப்பீட் ஆகி வந்தார்னா கொண்டாடலாம் அவர். அதுதான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க.